தமிழக வெற்றி கழகத்தோட பரப்புரையின் போது 39 பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதற்கு ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவிலே இதற்கு உண்மையானவங்க யார், அவர்களை தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு கண்டிப்பாக இதற்கான பதிலடி கொடுக்க வேண்டும் என சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் மற்றும் நடிகர் விஜயின் கரூர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சனிக்கிழமை ஏற்பட்ட கட்டுக்கடங்காத கூட்டத்தினால தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் பலியாகினாங்க, 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வராங்க. அங்கு ஏற்பட்ட அதிகப்படியான கூட்டமே தள்ளுமுள்ளுவுக்கு காரணம் என்று தகவல்கள் தெரிவிக்கப்படுது. 30க்கும் மேற்பட்டோர் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி நிவாரண பணிகளை மேற்பார்வையிட உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்தார். காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமும் விரைந்தார். இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திடும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டுள்ளேன் என பதிவிட்டிருந்தார். கரூரில் இருந்து வரும் செய்திகள் கவலையாக்கும் நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த சம்பவம் குறித்து தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. அதில் கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்குது. உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த சம்பவம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. அரசியல் கட்சி என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை தொடங்கி அதை முன்னெடுத்து செல்வது அப்படின்ற தலைவன் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். விஜய் அதற்கு பொருந்துவார் என நான் நினைத்தேன். ஆனாலும் அவர் மீது தப்பு இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதை கூடிய விரைவில் அமைத்திருக்கும் கமிஷன் தான் விசாரித்து அதற்கான உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். மற்றும் இது போன்ற ரோடு ஷோக்கள், பிரச்சாரங்கள் போன்ற விஷயங்களில் விஜய் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசியலில் அவர் வந்தது என்பது கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் அது தேவையில்லாத ஒன்று. அரசியல் எப்படி இருந்தாலும் சினிமாவே அவருக்கு போதுமான ஒன்று என தெரிவிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.